மலர் மருந்து அப்படின்னாலே மனம் சார்ந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். எனக்கு வந்து கோவம் வருது அப்படின்னா என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, நான் உங்களோட சப்போர்ட் எடுத்துக்கிறேன். மற்ற மாற்று மருத்துவத்தில் வந்து குணப்படுத்த முடியாத ரொம்ப சிவியரான பிரச்சனைகள் கூட மலர் மருத்துவத்தில் வந்து குணப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்களும் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்போ குழந்தைகளுக்கு வந்து மலர் மருத்துவம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாம் சார். ஏதாவது ஒரு டீச்சர்ஸ் கிட்ட ஒரு ஃபியர் இருக்கலாம், இல்லை அந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியர் பிடிக்காம, இந்த மாதிரி சில ரீசன்ஸ் இருந்து அந்த குழந்தை படிக்கல. எதெல்லாம் கண்டிப்பாக ஃப்ளவர் மெடிசனால பண்ணவே முடியாது. உங்களுக்கு கேன்சர் இருந்தால் கியூர் பண்ண முடியாது சார். இப்போ நிறைய பேர் இந்த மது பிரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற ரெமெடி வந்து யாரெல்லாம் அந்த ஜாலியாக குடிக்கணும், அந்த ஹாப்பியாக இருக்கணுங்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் சார். அதை தாண்டி ரொம்ப அடிக்ஷன் மாதிரி எனக்கு வந்து அது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு செரி ப்ளம்ங்கிற ரெமெடி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. உண்மையான விஷயமே என்னன்னா, நீங்கள் சொல்லலைன்னா என்னால் மருந்து கொடுக்க முடியாது. ஜஸ்ட் லைக் காம்போ கிடையாது. ட்ரிங்கிங்க்கு ஒரு காம்போ இருக்கு, ஸ்டடிக்கு ஒரு காம்போ இருக்கு, வேலைக்கு ஒரு காம்போ கிடையவே கிடையாது. ஃபோன் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து இன்னைக்கு பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறாங்க. நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஏன் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வைக்கிறாங்க? பிகாஸ் அந்த ஸ்மெல்லோ அந்த இதுவும் வந்து அரோமா வந்து அந்த அட்மாஸ்பியர் வந்து நல்லா இது பண்ணும். உச்சவா கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். மனம் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. மன நோயாளிகளாகவே இன்னைக்கு நிறைய பேர் மாறிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஒரு வேகமான வாழ்க்கையிலையும் இருந்துட்டு இருக்கோம். இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ சமீபமாக வந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே பரிச்சயம் ஆகிட்டு இருக்குது மலர் மருத்துவம். இந்த ஃப்ளவர் மெடிசன், இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் துர்கா தேவி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா யூகேயில் அந்த ஃப்ளவர் மெடிசனை வந்து ப்ராப்பராக படித்து நிறைய பேருக்கு மென்டராகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து நிறைய பேருக்கு நல்ல தீர்வுகளையும் கொடுத்துருக்காங்க. அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்களை சந்திக்கிறதுல. ஃப்ளவர் மெடிசின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் நிறைய பேருக்கு இது இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பரிச்சயம் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து வீட்லேயும் இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் யூகேல இதை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக முடித்து நிறைய பேருக்கு இதை பற்றி கற்றும் கொடுத்துட்ருக்கீங்க, கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து மருத்துவ இதுவும் செஞ்சிட்ருக்கீங்க. இதில் வந்து இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நிறைய பேர் கற்றுக்கிட்டதுனாலேயோ என்னவோ தெரில, நிறைய மித்தும் இதில் வந்துட்டுருக்கு. இது மலர் மருத்துவம் நிறைய சாதிச்சு காட்டுது, நிறைய மிராக்கிள்ஸ் நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் சில தவறுகளாகவும் சில பேர் இதை வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்குது. நீங்கள் இதை வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க, நிறைய ஆதங்கமும் பட்டிருக்கீங்க. ஐயோ தவறாக சொல்லி கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு எப்படி கொஞ்சமாவது புரிதல் மாறி இருக்கா, இல்லை இன்னும் அதே மனநிலையில் தான் இருக்காங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் அதே சேம் இதில் தான் போயிட்டுருக்காங்க சார். நிறைய பேருக்கு ஏன் இங்கேன்னா, நிறைய பேருக்கு அந்த கரெக்டாக இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் நம்ம படித்தவங்க கிட்ட கரெக்டாக போனால் தான் அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கரெக்டாக ப்ராப்பராக தெரியாத ஒரு இந்த சிஸ்டம் பற்றியே தெரியல அப்படின்னும் போது அதை அவங்க இது பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க, எதெல்லாம் க்யூர் பண்ணோம் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம படிச்சுக்கணும். ஒரு ப்ராப்பராக இந்த மருந்து இதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிஸ்டம் இப்போ நீங்கள் அக்குபஞ்சர் போனீங்க அப்படின்னா அவங்க எதுக்கு நீடில் போடுவாங்க, எந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அதை நீங்கள் படித்து ஒரு கரெக்டாக போகும்போது தான் உங்களுக்கு அதை வழி நடத்துறதுக்கு நிறையா சேனல்ஸ் கரெக்டாக இருக்குது. பட் இங்கே பேட்சை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த சேனல்ஸ் கிடையாது. இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி அப்படிங்கல நிறைய பேர் அதை கற்றுக்கிட்டாலுமே கூட அவங்களுக்கே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த மென்டர் இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம், திடீர்னு ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு. அதில் மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இப்போ இந்த மரபு சார்ந்த பிரச்சனைகளுக்கு பேட்ச் ஃப்ளவரில் ரெமெடி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன மேம்? மலர் மருந்து அப்படின்னாலே மனம் சார்ந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் மலர் மருந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது மரபு வழி அப்படிங்கிறது நம்ம ஜெனட்டிக்கில் வர டிஎன்ஏல சார்ந்த ஒரு ப்ராப்ளம். அதுக்கு எப்படி நீங்கள் க்யூர் பண்ணுவீங்க? ஸோ அதை சொல்லும் போதே தப்பு தான். நாங்கள் மலர் மருந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து அதில் 2 டைப் இருக்குது சார். க்ரானிக் அண்ட் நார்மல் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் ரொம்ப க்ரானிக்காக இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் போகணும். பேட்ச் ரெமெடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேஜராக இருக்குது, எனக்கு வந்து கோவம் வருது அப்படின்னா என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, நான் உங்களோட சப்போர்ட் எடுத்துக்கிறேன். இதே ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க சில, அவங்களுக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்து பார்ப்போம். அது ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம ப்ராப்பரான டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே. ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகிறோம். நம்ம கிட்ட வர எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பர்டிகுலர் இதுலேருந்து நமக்கு அனுப்புவாங்க. இப்போ மனம் சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்கிறீங்க, குழந்தைகளுக்கு வந்து மலர் மருத்துவம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாம் சார். இப்போ மனம் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாதே அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு, அப்போ அதை எப்படி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு மருந்து கொடுக்கும்? இப்போ அவங்க பேரண்ட் இருக்காங்க இல்லையா, நம்ம 2 டைப் ஆஃப் இது இருக்குது சார். ஒன்று இப்போ உங்களை மாதிரி பேச தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம பேசுவோம். இப்போ வந்து அபவுட் 10 இயர்ஸ் இருக்க குழந்தைங்க ரொம்ப அழகாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுமே இப்போ நல்லா பேசுகிறாங்க.
ஸோ என்கிட்ட கிளினிக் வர எல்லா குழந்தைங்களுமே 4 வயசு 5 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு இது ப்ராப்ளம்ங்கிற சொல்லால தெரிஞ்சு இருக்கு அந்த பசங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து அவங்களோட இது வந்து நிறைய மாறி இருக்கு. நீங்க அவங்க அம்மா அப்பா இல்லாமல் நம்ம பேசுறோம் அப்படின்னா அழகா சொல்லுவாங்க. என் அண்ணன் வந்து ஊருக்கு போயிட்டான். என்கிட்ட ஒரு குழந்தை வந்துச்சு அந்த மாதிரி. 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. அண்ணன் வந்து ஃபாரின் போயிட்டாங்க. பிகாஸ் சம் ப்ராப்ளம் வீட்ல அப்பா அம்மா நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது பிரிச்சு போகும்போது அவன் சொல்றான், அண்ணாவை நான் மிஸ் பண்றேன். என்னால அம்மா மேல கோவம் வருது. அவன் சொல்றான். ஸோ அந்த குழந்தைக்கு நம்ம பேசி இது பண்ணி சில ரெமிடிஸ்லாம் கொடுக்கும்போது ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ கவுன்சிலிங் கொடுக்கையில அது தெரிஞ்சிடும், நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி பேச முடியாத குழந்தைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன மாதிரி இது இருக்கு. இப்போ நம்ம ஆட்டிசம் சில கிட்ஸ்க்கே கொடுக்குறோம். அப்போ அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, ரொம்ப கத்துறான், உட்கார முடியல, தெரப்பி கிட்ட கூட்டிட்டு போக முடியல அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த பர்டிகுலர் இதை கேட்டு நம்ம அதுக்கு மருந்து ஸோ அப்போ ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மலர் மருத்துவம் கொடுக்கலாங்கிறீங்க. அதுதான் சார். இப்போ தெரப்பி போறாங்க. ஏன்னா வெறும் மலர் மருந்துல மட்டும் நம்ம இங்க கியூர் பண்றது கிடையாது. ஸோ அடிஷ்னலா நம்ம வந்து அவங்க என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்கிறத கேட்டுட்டு அவங்க பிஹேவியர், இதுல 2 டைப் இருக்கு சார். மூட் அண்ட் பிஹேவியர் இருக்கு. ஸோ பர்சனாலிட்டியை பார்த்து நம்ம மருந்து கொடுப்போம். இன்னொன்று அவங்களோட மூட் சேஞ்சஸை பொறுத்து நம்ம மருந்து கொடுப்போம். ஸோ அதில் வந்து நம்ம சில இது கொடுப்போம். இப்போ இந்த மலர் மருத்துவம் வந்து 38 இருக்கு. ஸோ இந்த 38ல் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மருந்து கொடுத்தா போதுமா? இப்போ நிறைய பேர் காம்போ காம்பினேஷன் அது மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம். சில பேர் வந்து 10 மருந்து எடுத்தால் தான் இது வேலை செய்யும், இல்லை இதோட சேர்த்து அடிஷ்னலாக இந்த காம்போவா எடுங்க, நிறைய அந்த சேலரி கிடைக்கணும், இன்கம்க்கு ஒரு காம்போ இருக்கு, அப்புறம் கல்யாணம் ஆகணும்னா ஒரு காம்போ இருக்கு, அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்கேஜாலாம் வச்சு இருக்கிறதா கேள்விப்படுறோம். அதெல்லாம் உண்மையா இல்லை ஒரு மருந்து மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா? உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தான் நம்ம கவுன்சிலிங் எடுக்கிறோம். ஓகே, நீங்க வரீங்க அப்படின்னா ப்ராப்பரா உங்ககிட்ட நாங்கள் வந்து ஃபர்ஸ்டே கேட்போம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அப்படி அவங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம உட்காந்து அவங்க கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் அவங்க கிட்ட, அதுதான் நம்மள உங்களுக்கு ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம். உங்களை பேச விடும்போது நீங்க சொல்லுவீங்க, உங்களோட எமோஷன்ஸை பேஸ் பண்ணி சில ஒரு இது மாதிரி சொல்லிட்டே வருவீங்க. அப்போ நாங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே வருவோம். அப்போ அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு ரெமெடியா இல்லை உங்களுக்கு 10 ரெமெடி வருதாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மோர் தென் 8 9லாம் போகும்போது ரொம்ப உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து 7 வரைக்கும் 7 இல்லைனா 8 வரைக்கும் எடுக்கலாம் சார். டாக்டர் பேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமெடிங்கிற காம்பினேஷனில் 5 தான் கலந்துருப்பார். ஒரு எமர்ஜென்சிக்கே ஒரு 5 ரெமெடிஸ் தான் கொடுத்துருப்பார். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா அதை விட ஒரு 2 ரெமெடி அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரா? பேட்ச் வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த மலர் மருந்தை கண்டுபிடிச்ச பீரியட்லலாம் எல்லா மருந்துமே அவர் வந்து ஒவ்வொரு டைமுக்கு எடுத்துகிட்டு போவார். ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு பிரச்சனையோனா அந்த 38 ரெமெடியுமே அவர் கேரி பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் வந்து அவர் பர்சனலாக ரிசர்ச் பண்ணார். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த பேஷண்ட் வந்து எப்படி நடந்துப்பார், ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், ஒரு வழியில கத்துவாங்க, சில கிளைண்ட்ஸ் வந்து கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அவர் அப்சர்வ் பண்ணி 8 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த காம்பினேஷனே கொடுக்குறாரு. ஸோ இந்த காம்பினேஷன் நீங்க கொடுங்க, சப்போஸ் ஒர்க் ஆகல அப்படின்னா அடுத்து என்னங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இது நான் கொடுத்துருக்க ஒரே காம்பினேஷன், உங்களுக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க அந்த கிளைண்ட்டு இதை பார்த்துட்டு நீங்கள் உடனே மருந்தை மாற்றுங்க. நம்ம அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் கிளைண்ட் கிட்ட, இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி வச்சுக்கோங்க, இது இல்லை அப்படின்னா அடுத்த ரெமெடிக்கு போயிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மலர் மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் மற்ற மாற்று மருத்துவத்தில் வந்து குணப்படுத்த முடியாத ரொம்ப சிவியரான பிரச்சனைகள் கூட மலர் மருத்துவத்தில் வந்து குணப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்களும் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் கேன்சர், ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து க்யூர் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உங்ககிட்ட எப்படி மேம்? அது மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் க்யூர் பண்ணியிருக்கீங்களா? நான் எடுக்காத ஒரே கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட் நான் தொட மாட்டேன் சார். பிகாஸ் அவங்க வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டேஜ் இல்லைனா 4th அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ அவங்கள நான் யாருக்குமே ரெஃபர் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக தான் வருவாங்க. ஸோ எப்பவுமே ஒரு பிரச்சனை ஆரம்ப கட்ட, ஈவன் நாங்கள் மலர் மருந்துக்கு கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு 40 எப்பவுமே நம்ம ஒரு பீரியட் வச்சிரும் சார். ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாக்டரை போய் பார்க்கணும். ஓகே, 3 வீக்ஸுங்கிறது ஒரு ஆரம்ப கட்டம். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது சிவியர் ஆக ஆரம்பிச்சோம், க்ரானிக்கில் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா 3rd or 4th ஸ்டேஜுக்கு போகும்போது எங்களால் மலர் மருந்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை, இப்போ கேன்சர் பேஷண்ட்லாம் க்யூர் பண்ணுறோன்னு நிறைய யூடியூப்ல வீடியோஸ் அதுக்கு ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து அதை தான் கேட்குறோம், நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் க்யூர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ப்ராப்பராக எங்களுக்கு ரிப்போர்ட் இது கேட்குறோம், நாங்கள் ப்ரூஃப் கேட்குறோம். ஏன்னா அவங்க வந்து போய் பார்க்குறாங்க, மருந்து கொடுக்குறீங்க. நாங்களே ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அனுப்பிச்சி வச்சோம். பார்த்தீங்கன்னா நான் 25-30 மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் மலர் மருந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 மருந்து இருக்கும். அதாவது மிமுலஸ், ஆஸ்பென், ஸ்டாராப், அந்த மாதிரி ஒரு 5 குறிப்பிட்ட மருந்துகள் இருக்குது. அது ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த கிளைண்ட்டோட மனநிலை அதுதான் கொடுக்குறாங்க. மீதி அவங்க கொடுக்குறது எதுவுமே வந்து பேட்ச் ஃப்ளவர் கிடையாது.
இந்த Okay. புரிதல் வந்து நிறைய பேருக்கு இதோட கிடையாது. வேற ஆட் ஆன் பண்ணி வேற மருந்து எல்லாமே கொடுக்குறாங்களா? குடுத்துட்டு, பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மலர் மருந்து குடுத்து கியூர் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அதுதான் சொல்றோம். நீங்க என்ன மருந்த குடுக்குறீங்களோ அதோட அத சொல்லுங்க. ம். இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ். நாங்க எப்பவுமே சொல்லுவோம். மலர் மருந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் தான். ம்ஹ்ம். இது மெயின் கிடையாது. ம். இது ஒரு ஆரம்ப காலத்துல குடுக்க வேண்டிய ஒரு மைண்ட காம் பண்றதுக்கு குடுக்குறது. இத தாண்டி போம்போது நீங்க கண்டிப்பா அந்தந்த டாக்டர் கிட்ட தான் போணுங்கிறத நாங்க அழுத்தி அழுத்தி அதுதான் நான் ஒவ்வொரு இன்டர்வியூலும் நான் சொல்றது அதுதான். அப்ப நீங்களே சொல்லுங்க மேம். இப்ப ஃப்ளவர் மெடிசின்ல வந்து நிஜமாலுமே கியூர் ஆகக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா இதுதான். ம். இதால சாத்தியமே இல்ல அப்படின்னா இதுதான். இத வந்து பேட்சே சொல்லியிருக்காரு. இந்தந்த விஷயங்களுக்கு மட்டும் தான் ஃப்ளவர் மெடிசின் குடுக்கணும். இப்போ உங்களோட அனுபவத்திலேயே நீங்க சொல்லியிருப்பீங்க. நெறைய பேருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் குடுத்தாலே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கண்டிப்பா கியூர் பண்ணலாம். இதெல்லாம் கியூர் பண்ணவே முடியாது அப்படின்னா எத மேம் சொல்லுவீங்க? இப்ப நீங்க குழந்தையோட ஸ்டடி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அத நீங்க ம். கியூர் பண்ணலாம். உங்களோட ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்கும். அதாவது குழந்தை வந்து நல்லா படிக்கல படிக்கல அப்படின்னா அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மெடிசின் அதாவது குடுத்தா நல்லா உங்களுக்கு அந்த படிப்பாங்க. குழந்தை வந்து ஆரோக்கியமான ஒரு குழந்தையா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஐக்யூ லெவல்ஸ் அந்த மாரி இதுமா இல்லாம, ம். ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் இல்ல. ஏதாவது ஒரு டீச்சர்ஸ் கிட்ட ஒரு ஃபியர் இருக்கலாம். இல்ல ம். அந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியர் பிடிக்காம, இந்த மாரி சில ரீசன்ஸ் இருந்து அந்த குழந்தை படிக்கல. இப்ப வந்து எனக்கு வந்து நெறைய கேஸ்னா, இப்ப 10த்ல மார்க் வந்துட்டு 11th ஆர் 12th போம்போது வேற ஸ்கூல் சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற குரூப் எடுத்து ம். வேற நல்ல இதுக்கு போயிடுவாங்க. இந்த குழந்தை மார்க் எடுக்காம இருக்கும். அந்த குழந்தைகிட்ட பேசாம இருப்பாங்க. ஸோ அந்த மாரி சில இதெல்லாம் போகும்போது அவங்களுக்குள்ள அந்த டிப்ரஷனோ அந்த மாரி வந்துருது. அந்த லோன்லி ஃபீல் பண்றாங்க. புது ம். ஃப்ரெண்ட் கிடைக்கல. இந்த மாரிலாம் நம்ம கிட்ட வரும்போது நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி பேட்ச் ரெமிடிஸ் குடுக்கும்போது 3, 4 மந்த்ஸ்லயே அவங்க கியூர் ஆயிட்டு அந்த இத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஸ்டடீஸ் கண்டிப்பா ஸ்டடீஸ் குடுக்கலாம். கண்டிப்பா குடுக்கலாம் சார். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப்ல ஏற்படக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். வீட்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ், ம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ் அந்த மாரி கணவன் மனைவி பிரச்சனை. ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், ஆங்ஸைட்டி அதெல்லாமே பேசிக். அதாவது நான் சொல்றேன். எல்லாம் ஓகே. ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது எங்களோட பேட்ச் சிஸ்டம் நல்லா சப்போர்ட் பண்ணும். ம்ஹ்ம். அத தாண்டி நீங்க கிரானிக்கா வரீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப நாள் எடுக்க வேண்டியிருக்கும். ம். ஸோ அது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ். ஏன்னா இங்க என்ன ப்ராப்ளம்னா 1 மந்த்லயே எனக்கு எல்லாமே போயிடணும். ம். ம். அதுதான் உங்க மைண்ட் செட். ஸோ அங்க தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்கும். உங்க ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கு. ஆனா கியூர் வந்து 1 மந்த், 2 மந்த்ஸ்ல எதிர்பார்க்குறாங்க. அது பண்ண ஸோ முடியாது. படிப்பு, பர்சனல் பிரச்சனைகளுக்கு மலர் மருத்துவம் உங்களோட கண்டிப்பா. அதான் லைஃப் நம்மளோட அன்றாட பிரச்சனைகளுக்கு மலர் மருந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் சார். ம்ஹ்ம். அத தாண்டி உங்களுக்கு வருது அப்படின்னும்போது நீங்க கவுன்சிலிங் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். எதெல்லாம் கண்டிப்பா ஃப்ளவர் மெடிசினால பண்ணவே முடியாதுன்னா? உங்களுக்கு கேன்சர் இருந்தா கியூர் பண்ண முடியாது சார். நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு பண்ண முடியாது. ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கு நம்மளால மலர் மருந்துல ஃபுல் கியூர் குடுக்கவே முடியாது. ம்ஹ்ம். அவங்களுக்கு சில சப்போர்ட் பண்ணலாம். ம். அதாவது அவங்கள வந்து உட்கார வைக்கலாம். இப்ப தெரப்பி கிட்ட மாட்டேங்கிறான். என் குழந்தை வந்து உட்காரவே அது மாட்டேங்குது. மாரி. இம்பேஷன்ட் சொல்லுவோம் நம்ம. ம்ஹ்ம். ஓடிக்கிட்டே இருக்கான், கத்திக்கிட்டே ஹைப்பரா இருக்காங்க தெரியுமா? அந்த ம். மாரி சில குழந்தைகளுக்கு நம்ம குடுக்கும்போது சப்போர்ட் பண்ணும். இட்ஸ் a சப்போர்ட் சிஸ்டம் தான். ஈவன் நான் இப்ப என்ன சொன்னேன்னா, எல்லா வியாதிகளுக்கும் குடுக்கலாம். அதாவது அவங்களோட மைண்ட இப்ப நான் வந்து நெறைய மருந்து குடுப்பாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு. ம்ஹ்ம். அவங்களுக்கு வந்து நான் பொழைக்கவே மாட்டேங்கிற ஒரு ஹோப்பே இல்லாம இருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம காஸ் அப்படிங்கிற ரெமெடி நம்ம குடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து ஒரு நம்பிக்கை வரும். ம். ஸோ அந்த மாரி தான் நம்ம குடுக்க முடியுமே கண்டி, நான் டைரக்ட்டா வியாதிக்கு வந்து ஒரு மருந்த நம்மளால டைரக்ட்டா குடுக்கவே முடியாது சார். சூப்பர் மேம். இப்போ வந்து நெறைய பிரச்சனைகளுக்கு வந்து அவங்களுக்கு மனம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்க மருந்து குடுப்பீங்க. இப்ப சின்ன குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த படுக்கையிலேயே யூரின் போறது, அது ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்து வந்து கார்ல இல்ல பஸ்ல டிராவல் பண்ணும்போது சில பேர் வாமிட் எடுக்குறாங்க. ம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மைண்டோட கனெக்டட் தான். ஆமா. அதுக்கு வந்து மெடிசின் குடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது உண்மைங்களா அது? கண்டிப்பா குடுக்கலாம் சார். ஏன்னா ஒரு குழந்தை யூரின் போறான் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஏஜ் இருக்கு. ஒரு 10 4 வயசு இயர்ஸ் வரையும் தான். 7 வயசு தான் சார். ம். அதுக்கு மேல போயிட்டா அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க. ஓகே. அப்ப அந்த 7 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இந்த மாரி பண்ணா இது நார்மல். ஏன்னா ம். அவங்க வீட்ல யாராவது அந்த மாரி பண்ணியிருப்பாங்க. அது வந்து இது. ம். அதையும் தாண்டி போதுனா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கான்றத நம்ம செக் பண்ணணும். ஓகே. ஃபியர் இருக்கான்றத செக் பண்ணணும். ம்ஹ்ம். அப்ப அத நம்ம கேட்டுட்டு அவங்களுக்கு குடுக்கும்போது சில ரெமிடிஸ் குடுக்கும்போது கியூர் ஆகும். என்ன மெடிசின் மேம் குடுக்கலாம்? இப்ப 7 வயசுக்கு உள்ள குழந்தை ம். நைட்டு வந்து பெட் வெட்டிங் போறான் அப்படின்னா? அவனுக்கு ஃபியர் இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னா, நீங்க மிமுலஸ் குடுத்து பார்க்கலாம். இல்ல ஆஸ்பன் ஒரு ரெமெடி இருக்கும். இது வந்து நோன் ஃபியர், அன்னோன் ஃபியர் நம்ம சொல்லுவோம். ம்ஹ்ம். இப்ப அந்த குழந்தை தனியா தூங்குறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, நீங்க மிமுலஸ் ட்ரை பண்ணலாம். ம். இல்ல என்னன்னே தெரியல அந்த குழந்தைக்கு அப்படின்னா, நீங்க ஆஸ்பன் ட்ரை பண்ணலாம். இத ம்ஹ்ம். அவன் ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னா, செஸ்ட்நட் பட்ன்னு ஒரு ரெமெடி இருக்கும். பிளஸ் வால்நட்னு ஒரு ரெமெடி இருக்கும். ஓகே. ஸோ இத நீங்க ஒரு காம்போ மாரி எடுத்து ஒரு 1 மந்த் கம்பல்சரி குடுக்கணும் சார். ஒரு ரெமெடி நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, ம். 1 மந்த் நீங்க குடுக்கணும். அது அவனுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல அப்படின்னா, இவங்க நெனச்சுக்கிறாங்க உடனே ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடணும்னு நெனைப்பாங்க. அது ஆ. நடக்காது. ம்ஹ்ம். அது வந்து ஸ்லோ ப்ராசஸ்ல தான் இருக்கும். அத ம். நீங்க செக் பண்ணிட்டே வரணும். ஒரு சின்ன இது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா கூட எங்கள பொறுத்தவரைக்கும் அது ஓகே தான். ஓகே. அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ம்ஹ்ம். ஸோ அப்ப நீங்க அத ரெகுலரா குடுங்க. 1 மந்த் ஆர் 3 மந்த்ஸ் இதான் சார் கணக்கு. ஓகே. அதுல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லன்னா கண்டிப்பா நீங்க வந்து ரெமெடிய சேஞ்ச் பண்ணணும். ஓகே. இப்ப வாமிட்டிங் சென்ஸ் உள்ளவங்களுக்கு என்ன மேம் பண்ணலாம்? இப்ப உங்களுக்கு டிராவல்னால தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ம். அதுக்கு நீங்க வால்நட் எடுத்துக்கலாம் நீங்க. அதாவது போகும்போது எடுக்கணுமா? ஆமா. இல்ல ரெகுலராவே எடுக்கணுமா? இல்ல நீங்க அத போகும்போது இப்ப நீங்க டிராவல் டிராவல் பண்ண பிளான் போறீங்க பண்ணியிருக்கோம். அப்படின்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்க முடிச்ச
முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க மேம், அதாவது 1 மந்த் 1.5 மந்த்தில் வந்து இந்த மெடிசின் ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ணணும்னு. இப்போ ஃப்ளவர் மெடிசனை பொறுத்தவரையும் குறிப்பிட்ட டியூரேஷன் இவ்வளோ நாள் கம்பல்சரியாக எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமா. அதே போல் வந்து இது ஒன்ஸ் எடுத்துட்டா பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆயிருமா, இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப எடுக்கணுமா? இப்போ வந்து அவங்க வந்து ஒரு டைம் பீரியட் எதுக்கு கொடுக்கணும்னா, அந்த மருந்து ஏன்னா இது வந்து ஃபைண்ட் த ரூட் காஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஹோமியோபதி மருந்து இது எல்லாமே வந்து அந்த காரணத்தை கண்டுபிடிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் தான் அது வேலை செய்யவே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ உள்ள போனதுக்கப்புறம் தான் அவங்க அது வேலையே செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம மருந்தெல்லாம் போனீங்க அப்படின்னா 21 நாள் மருந்து சொல்லுவோம். 48 நாள் ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் மாதிரி தான் இது. ஒரு 1 மந்த் நம்ம கொடுப்போம். ஓகே. அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் கொடுப்போம். இதுக்குள்ள அவங்களுக்கு சேஞ்சஸ் வரலன்னா நம்ம மருந்து வந்து இன்னொரு முறை செக் பண்ணிட்டு மருந்தை மாற்றி கொடுப்போம் நம்ம. இப்போ அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை மேம், இப்போ வீட்டில் நம்ம நிறைய பேரை பார்ப்போம். சில வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்திரத்தை கழுவிக்கிட்டே இருப்பாங்க, வீடை சுத்தமாக வச்சுக்கணும், இந்த ஓசிடி கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, வீடை சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு மலர் மருத்துவத்தில் தீர்வு இருக்குங்களா? இது வந்து நார்மலா இருக்கு. அதாவது இப்ப எனக்குமே அந்த சில ப்ராப்ளம் இருக்கும். வெளியில போய் நம்ம இந்த கோவிட் டைம்ல சாப்பிட்டு இருந்தா ஒரு மாரி ஃபீல் ஆயிட்டே இருக்கும். ஐயோ! நம்ம போணுமா, சாப்பிடணுமா அப்படிங்கிற மாரி தோணும். அது வந்து நார்மலான இது இருக்கும்போது நம்ம வந்து கிராப் ஆப்பிள் ட்ரை பண்ணலாம். ஓகே. அது வந்து ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஜாஸ்தியா இருக்கும். கைய கழுவி கழுவி கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே ஒயிட் கலர்ல ஆயிடும். அதுலேருந்து சிலவங்களுக்கு புண்ணா கூட ஆகும். அந்த அளவுக்குலாம் இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்குன்னா, கண்டிப்பா இதுல வந்து நம்ம பண்ண முடியாது. எப்படி மேம் அவங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் கிடைக்கும்? இப்போ கிராப் ஆப்பிள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அதை பழக்கத்தை குறைச்சிப்பாங்களா, இல்லை அதுக்கு முற்றிலுமா கைவிட்டுருவாங்களா? ஒரு இது வந்துடும். ஐயோ நம்ம பண்றது தப்பு இல்லை, ஸோ எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துடும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப அந்த ஃபியர் மட்டும் இருக்கும் நமக்கு. ஐயோ நம்ம பண்ணணுமா, ஒரு மாதிரி அருவருப்பா இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். போறதை அவாய்ட் பண்ணுவோம். வீட்டில் சண்டை வரும், எல்லாரும் தானே சாப்பிட்றாங்க, நீ நம்ம ஒருத்தவங்களுக்காக மற்றவங்களாம் அது இது பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த புரிதல் வந்தாக்க சரி அவங்களுக்காக நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளேக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் நடக்கும். பேட்ச் ரெமெடிஸ் எல்லாமே நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும் சார். அதுதான் இங்க நம்ம மீன் பண்றோம். இப்போ நான் சாப்பிட்றதுனால நீங்க சேஞ்ச் ஆக மாட்டீங்க. எனக்குமே வந்து ஒரு செல்ஃபா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். நம்ம பண்றது தப்பு, இந்த மாதிரி வராது. ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணி தான் தராங்க. உனக்கு வேணா நீ ஒரு முறை தொடச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு இது இருக்குல்ல, அவங்க க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க, தட்டை க்ளீன் பண்ண அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிறதுனால நம்ம போக மாட்டோம். அப்போ எனக்கு வேணா நான் இன்னொரு முறை தட்டை தொடச்சிக்கலாம், இல்லை இலையில இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி நமக்கே ஒரு இது வரும், புரிதல் வந்துடும் நமக்கு. இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் மேம், அதாவது கணவன் மனைவிகளுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து என்னோட நண்பரே ஒருத்தர் சொன்னார், என் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் நான் ஃப்ளவர் மெடிசன் எடுத்தேன், அதுலேருந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியுது, என் கூட ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கண் கூட அவர் வந்து நான் எனக்கு பார்த்தேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வேற காரணத்தினால அவங்க மனைவி மனசு மாறி இருப்பாங்களா? இப்போ இதில் யார் மருந்து சாப்பிட்டாங்க, யாருக்கு ப்ராப்ளம்? ஒய்ஃபுக்கு கொடுத்தேன் அப்படின்னாரு. ப்ராப்ளம் அப்போ அவங்களுக்கு தான் இருந்திருக்கும். சின்ன இப்போ அவர் வந்து விட்டு கொடுத்து போறாரு, அவரால் எந்த ப்ராப்ளமே இல்லைன்னா நான் மருந்து நான் அதான் சொல்லேன், உங்களுக்கு தேவையான அந்த மருந்தை நீங்கள் எடுக்கவே வேண்டாம். ஓகே. யாருக்கு தேவையோ அதுதான். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, யாருக்கு தேவையோ அவங்களை எடுக்க. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என் கூட டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு மேம். இப்போ வந்து என்கிட்ட அவருக்கு மருந்து கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் போயிட்டார். அவருக்கு ஃபோட்டோக்கு நான் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. பிளாக் மேஜிக் மாதிரியா? அவரோட ஃபோட்டோக்கு நீங்கள் மருந்தை கொண்டு போய் வச்சிங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும்? இது ஒரு இன்டேக் பண்ற ஒரு சிஸ்டம். ஓகே. அது பண்ணாம நான் அவரோட போட்டோக்கு வைக்கிறதோ இல்ல அவரோட சட்டைக்கு நான் வந்து ஸ்ப்ரே பண்றதுனாலயும் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. அப்ப அவங்க எடுக்கணும். இது ஒரு கவுன்சிலிங். நாங்க அதுதான் சொல்றோம், பேட்ச் சிஸ்டம் எல்லாமே த்ரூ கவுன்சிலிங் தான் கொடுக்கணும். நம்ம அவங்க கிட்ட பேசி, என் முன்னாடி நீங்க உட்கார்ந்துருக்க ஒரு கேரக்டர், இது வந்து நாங்க ஒரு ரெமெடியா பாக்குறோம். நாங்க உங்களை 38 ரெமெடிஸுமே ஒரு 38 கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ்க்கு நான் எந்த மருந்தை எடுக்கணுங்கிறத நான் உங்ககிட்ட தான் கத்துக்குவேன். ஓகே. ஸோ எங்களுக்கு பிளாங்க், உங்களை பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. என் முன்னாடி இருக்க அந்த பர்டிகுலர் பர்சனை பத்தி எனக்கு ஒரு நாலேஜும் கிடையாது. அப்ப நீங்க உங்களை இன்ட்ரோ கொடுத்து உங்களை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராப்ளமா நாங்க கேட்கும்போது தான் என்னால எந்த ரெமெடியில நான் கை வைக்கணுங்கிறத உங்ககிட்ட பேசும்போது தான் என்னால கண்டுபிடிக்க. எனவே ஆனா சொல்யூஷன் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைக்கு ஃப்ளவர் மெடிசன்ல கண்டிப்பா அதுதான் சொல்றேன். யார் ப்ராப்ளமோ அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தான் நீங்க கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து அதனால தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் கேட்டேன், யாருக்கு பிரச்சனை அவங்க தான் சாப்பிடணும். இல்ல, இன்னொரு क्वेश्चन என்னன்னா, இப்போ அவங்க வர மாட்டாங்க, அவங்கள்ட்ட போய் மெடிசன் சாப்பிட சொன்னா எனக்கு என்ன இது பிரச்சனை இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கிறது எகைன் கான்ட்ரோவர்சி ஆகும். ஸோ அவங்களுக்கு தெரியாம கொடுத்தா பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வாய்ப்புகள் அதை கொடுக்கலாம் சார். இப்போ என்கிட்ட நிறைய பேர் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. மேம் இந்த பிரச்சனை எங்களுக்கு அந்த டீடைல் வேணும். எனக்கு நான் ஏன் வந்திருக்கேன், என்ன பிரச்சனைன்றத சொன்னாதான் நாங்க மருந்தே கொடுக்க முடியும். ஸோ இவரோட பிரச்சனையும் சொல்லணும், அவங்க ஒய்ஃபோட பிரச்சனையும் சொல்லணும். இதனால எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு இவ்வளவு இருக்கு. ஏன்னா கண்டிப்பா அந்த பர்டிகுலர் பர்சனுமே வந்து அதுல வந்து ஸ்ட்ரக் ஆகிருப்பார். அவருக்குமே சில கவுன்சிலிங் தேவைப்படும். அவருக்குமே நம்ம சில ரெமெடிஸ் கொடுக்கலாம். ஏன்னா வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா நான் எப்பவுமே அதை சொல்லுவேன், 4 பேர் இருந்தா
4 பேருமே இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டா குழந்தைங்க அதில் சஃபர் ஆவாங்க. ம். அந்த குழந்தைங்களுமே அதை பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட மனநிலையுமே மாற்றம் வரும். ம். ஸோ அப்போ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த எல்லாருமே தான் எடுக்கணும். இட்ஸ் அ ம். ஃபேமிலி கவுன்சிலிங் தான் நம்ம சொல்லுவோம். ம்ஹும். அதை யாருமே இங்கே பண்ணுறதில்ல. அவளுக்கு தான் பிரச்சனை, அவள் தான் மருந்து சாப்பிடணும். ஆனால் அவள் சாப்பிட மாட்டா, அதுக்கு என்ன ஆப்ஷன்? ம். ஸோ நான் அப்படிதான் எடுக்கலாமா? போகுது. ம். அவளுக்கு பதிலாக நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. அது ம்ஹும். ஒர்க்கே ஆகாது. ஸோ ம். வீட்டில் ஒரு இந்த மாதிரி நாங்கள் நிறைய கேஸ் பார்க்குறோம். அப்போ ம். அந்த 4 பேரையுமே உட்கார வச்சு புரிய வைப்பேன் நான். மேம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் தான் ப்ராப்ளம்னா அவருக்கு நீங்கள் எப்படியாவது கொடுத்துருங்க. ம். ஸோ 1 மந்த்ங்கிறது நீங்கள் 2 மந்த்ஸ் கூட டைம் எடுத்துக்கோங்க. பட் அவரை கொடுக்க வைங்க. ம்ஹும். அவருக்கு நீங்கள் ஃபுட்ல ஏன்னா என்னன்னா வீட்டுக்கே வரமாட்டார் மேம், சாப்பிடவே மாட்டார் மேம், அப்படிலாம் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ ம். அட்லீஸ்ட் நீங்கள் குடிக்கிற தண்ணியிலையாவது மிக்ஸ், ஏன்னா அதனால தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் குடிங்க, அவர் கொடுத்தாதான் நீங்கள் வேலையே நடக்கும். பரவாயில்ல அப்படின்னா நம்ம கொடுத்து சில கேசஸ் 3 மந்த்ஸில் முடிய வேண்டியது 6 மந்த் அந்த மாதிரிலாம் போய் இப்போ கொஞ்சம் இப்போ என்னாச்சுன்னா ஒரு பீரியட்ல அந்த லேடிக்கே புரிய வந்துருச்சு. ம். ஸோ இவரை நம்ம மாற்ற ட்ரை பண்ணுறதுக்கு பெட்டர் நான் நம்மளே மாறிடுறேன். மாறிடுவோம். ஆஹா. அந்த மாதிரி மாறிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியே அவரை நம்பி தான் இருக்கு. ஓகே. டிபெண்ட் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ அந்த லேடி மருந்து எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க இப்போ ஒரு பிசினஸ் பண்றாங்க. ம்ஹும். அவங்க இப்போ அந்த ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு அவங்க இப்போ இண்டிபெண்டண்டா இருக்காங்க ஆக்சுவலி. சூப்பர். இப்போ அதே போல மேம் இன்னொரு நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, எனக்கும் என்னோட ஹையர் அஃபீஷியலுக்கும் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. ம். குறிப்பா என்னோட மேனேஜருக்கும் எனக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. நான் எது சரியா பண்ணாலும் என் மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் ஃப்ளவர் மெடிசன் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுதான் சார் நம்ம ஆஃபீஸில் நடக்கிற ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் எல்லாத்துக்குமே அதுதான். நம்ம என்ன ப்ராப்ளம்ங்கிறத தெரிஞ்சுட்டு ம். நம்ம ரெமெடி கொடுத்துட்டோம்னா அது கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். இப்போ நீங்கள் சொன்ன சேம் ப்ராப்ளம் என்னோட ஒருத்தவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. ம்ஹும். ஒரு இப்போ லாஸ்ட்டாக முடிச்சவருக்கு இதே ப்ராப்ளம் தான். மேம் என்னோட டீமில் நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன் மேம், பட் நான் இருக்கும்போது நல்லா என்கிட்ட பேசிக்கிறேன், பட் நான் இல்லைனா எனக்கு பின்னாடி பேக்கில் ஏதோ ஒர்க் ஓகே. பண்ணுறாங்க, ஓகே. அந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு ரெகுலராக ஒரு பேட்ச் எடுக்கும்போது அவருக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ம்ஹும். கம்பெனிலனா நான் வெளியில் போகிறேன், எதுக்கு நான் இங்கே சஃபர் ஓ. ஆகணும்? ஸோ நமக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் வரும். ஏன்னா அந்த அந்த இதுலேயே அந்த ஜோன்லேயே இருப்போம், நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க ட்ரை பண்ணுவோம். ம். அதனால தான் அந்த ப்ராப்ளம் வரும். ஒன்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிடுவோம், கேட்டுருவோம். ம். அவர் கேட்கவும் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. நம்ம கேட்டுட்டா அப்ரைஸில் கை வச்சிருவாங்களா, அதுவோ இதுவோன்னு ஒரு ஃபியர் இருந்துச்சு. ஓகே. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவருக்கே ஒரு புரிதல் வந்துருச்சு. நான் ம். நல்லா ஒர்க் பண்ணுறேன், நான் இங்கே உட்காந்து இவ்வளோ கஷ்டப்படணும், நான் வெளில போய்க்கிறேன். ம். ஸோ அந்த அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அவரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனிக்கு இது பண்ணாரு. இப்போ வேலை போயிட்டு வெளியில் போயிட்டு அவருக்கு நல்ல ஒரு இதை விட பெட்டர் சேலரிக்கே அவர் போகிறார். சூப்பர். இப்போ மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து எப்படியா இருந்தாலும் க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. மனநோயாளிகள் இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ளவர் மெடிசன் சஜஸ்ட் பண்ணி அவங்கள அதுலேருந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குங்களா? ரொம்ப க்ரானிக்காக இருக்குது எதுவுமே நம்ம மனசிதைவு நோய், இல்லைன்னா அந்த காதில் பேசுகிற மாதிரி இருக்கலாம் சொல்லுவாங்க சிலவங்க. ஹாலோசினேஷன் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறதி இருக்கும். ம். அந்த 60+ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் குறைக்க ட்ரை பண்ணலாமா மேம்? அது வந்து நம்மளோட அதாவது நியூராலஜிக்கல் அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு போயிட்டாலே உங்களால் மலர் மருந்தில் நான் எப்பவுமே பேலன்ஸ், என்னால் ஒரு விஷயத்த பேலன்ஸ் பண்ண முடியல, ம். என்னால் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு ம். நம்மக்கிட்ட ஒரு சப்போர்ட் வருவாங்க. ம்ஹும். அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இது வந்து உங்களால் ஒன்றுமே அவங்களுக்கே தெரியாது இல்லையா, அவங்க ம். நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? ம்ஹும். ஸோ இதை நம்ம ட்ரை கூட பண்ண முடியாது. நமக்கு வந்து அவரே அதனால தான் தெளிவாக சொல்லிட்டார், எந்த ஒரு இதுவுமே வந்து ஆரம்பத்தில் இருக்கும்போது நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ரெகுலராக இந்த பேட்ச் ரெமிடிஸ் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் இது வந்துடலாம். ஓகே. உங்களுக்கு வர பாருங்கன்னா பிபி வராது, ஹார்ட் அட்டாக் வராது. ம். ஸோ இந்த மாதிரி உங்களோட அடுத்தடுத்த இதுக்கு நீங்கள் போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும் சார். ஓகே. இப்போ என்ன நானே ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி எப்போதுமே நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், டயர்டாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு நானே எடுக்கிற மாதிரி அப்படின்னா ஏதாவது மெடிசன் எடுத்துக்கலாமா? அதுதான் சார், இந்த 38 ரெமிடிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு இப்போ நான் வெளியில் போகிறேன், நான் அதை பார்க்க போகிற பர்சன் ரொம்ப இது பண்ணுவார், நான் பேசுகிறத கேட்கவே மாட்டார், என்னை எரிச்சல் படுத்துவார் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெமெடி இருக்கும். இம்பேஷன் ஒரு மருந்து இருக்கும். நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் காமாக பேஷண்ட்டாக உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெமெடி இருக்கும். அது நீங்கள் போகும்போதே நீங்கள் போட்டுட்டு போயிடலாம். ஓகே. இல்லை நீங்கள் போகிற பேஷண்ட் ரொம்ப போட்டு அருன்னு இருப்பார், பழசு பேசுவார், அது பண்ணுவார் இது பண்ணுவார் அப்படின்னா அவரை நம்ம இது கான்வர்சேஷனாக போகும்போது நீங்கள் வந்து வெயிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அது கூடவே சேர்த்து நீங்கள் ரெகுலராக அவரை நீங்கள் போய் பார்க்க போறீங்க, அது நான் பழகியே ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னா கூட வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வால்நட் அப்படிங்கிற ரெமெடி பார்த்தீங்கன்னா உங்க ஒரு பழக்கத்தை நம்ம பழகி கொடுக்கும். எனக்கு வெயிலே பழக்கினதே கிடையாது, எனக்கு மழையே பழகினது கிடையாது அப்படிலாம் சொல்லுவோம். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா நான் பச்சை தண்ணியில குளிச்சது இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஒரு பழக்கமே எனக்கு இல்லை அப்படின்னும் போது அந்த பழக்கத்தை உங்க பாடிக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வால்நட் அப்படிங்கிற ரெமெடி நம்ம வந்து எடுக்கணும், ரெகுலராக எடுக்கணும். அது டிபெண்ட்ஸ், 1 மந்த்தில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ். ஸோ 1 மந்த் ஆர் 3 மந்த்ஸுங்கிறத கான்செப்ட். இதில் அதுக்கு மேலே கேட்கல அப்படின்னா நீங்கள் வேறு என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு மாற்றிக்கணும் சார்.